Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabi Sayyidina Muhammadin. Ma'adin al-judi wal karam wa mabba al-ilmi wal hilmi wal hikma wa barik wa sallim alayhi. நாம் ஒரு வழிகட்டோர் கூட்டத்தை பார்த்து வஹாபிகள் சொல்கிறோம். உண்மையில் வஹாபிகள் என்ற அந்த சொல் இஸ்லாமிய சொல்லல்ல, இஸ்லாமிய பரிபாஷையில இருக்கக்கூடிய சொல்லல்ல. அந்த முகம்மது என்று சொல்லி ஒரு ஆள் வழிகட்டவர், அவருடைய வாப்பட பேரு அப்துல் வஹாப், அதனால வஹாபி என்று சொல்வது. இது அரபு வழக்கம். வாப்பட பேரை வச்சு, ஊரோட பேரை வச்சு. இப்ப இப்னு ஹஜருல் அஸ்கலான் என்னன்னா, அஸ்கலான் இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் காசால. இது மாதிரி அவங்களோட பேரை வச்சு ஊரை வச்சு வரக்கூடிய அரபு வழக்கத்தில் இருக்குது. இது மாதிரி வஹாபியத் வந்தது எல்லாமே. இந்த வஹாபிகளுடைய சரியான பேரு ஹவாரிஜ். ரசூலுல்லா வச்ச பேரு, சஹாபாக்கள் வச்ச பேரு, ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய பேரு. இன்று உலகத்துல இருக்கக்கூடிய அதிகமான சுன்னத்து வல் ஜமாத்தை ஹயாத்தாக்கக்கூடிய, வஹாபியத்தை எதிர்க்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான தலை சிறந்த புரொஃபசர்மார்கள், கலாநிதி டாக்டர்மார்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்று அதிகமானவர்கள் எல்லோரும் வஹாபிகளுக்கு சொல்லக்கூடிய சொல் ஹவாரிஜிகள். ரசூலுல்லாவுடைய காலத்துல இந்த ஹவாரிஜிகள் வெளியானார்கள். உலகம் முடியும் வரை இவர்கள் வெளியாகி கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் அறிந்திருக்க வேண்டும், வஹாபிகளுடைய சரியான பெயர் ஹவாரிஜ். சரி, இந்த ஹவாரிஜை பத்தி ஆரம்பம் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம்தான். ரசூலுல்லாவிடத்துல யமன்ல இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனிமத்து பொருள்களை, யுத்தத்துல வெற்றி பெற்ற பொருள்களை அனுப்பி அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் பங்கிட்டு கொண்டு இருக்கும் பொழுது, அவர்கள் அந்த நஜிதில இருந்தவர்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கூடுதலாக கொடுத்ததுனால அந்த துல்ஹுவைஸ்ரா அத்தமீமி என்ற கூடிய அந்த ஆள் ரசூலுல்லாஹ் சொன்ன, நீங்க நீதமா பங்குடுங்கோ என்று சொல்லி. ஏன்னா இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த இந்த நஜித் வாசிகளுக்கு கூடுதலாக கொடுப்பதன் காரணமா அவங்க ரசூலுல்லாவோட முஹப்பத்து கூடுவார்கள், இஸ்லாத்தில் உறுதியாகுவார்கள். அந்த பயத்துக்கு சென்ன மற்றவங்களுக்கு சரியா பங்குடுங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன, நான் நீதமா பங்குடாட்டி மற்றவங்க தாரம் வேறு உலகத்தில் தாரம் நீதமா பங்குடுங்கன்னு சொல்லி. அப்போ உடனே ஹாலித் பின் வலீத் அவங்கள் இந்த முயற்சி செஞ்சு அவரை கொலை செய்யறதுக்கு, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன, இல்ல கொலை செய்வான்னு விட்டு விடுங்கோ, இவருடைய முதுகந்தண்டிலிருந்து எதிர்காலத்துல ஃபித்னாக்கள் வாரத்துக்கு இருக்கு என்று சொல்லி அன்றைக்கு ரசூலுல்லாஹ் தடுத்து அந்த விதியில் அப்படி இருந்ததுனால அந்த விதிப்படி ரசூலுல்லாஹ் நடந்தது. சரி, இப்போ நாங்க பார்ப்போம், இது நாங்க அடிக்கடி கூடிய விஷயம். இன்னும் அப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல சொன்னார்கள், புகாரில் வரக்கூடிய பெரிய ஹதீஸ்ல இந்த கடைசி பகுதி, இன்னும் இவருடைய இந்த முதுகந்தண்டிலிருந்து வரக்கூடியது, இவருடைய வம்சத்துல பிச்சலத்துல வரக்கூடியவர்கள் கௌமன், அவர்கள் ஒரு கூட்டம், யக்ரவுனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். இப்ப குர்ஆன் சொல்லு, குர்ஆன் ஹதீஸ் இதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டின நேரப்பட 1400 வருஷத்துக்கு முந்தி. இப்ப இவங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லுறதுனால நாங்க பயப்படவோ இல்லாட்டி நம்பவோ தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டின இப்படி வழிகட்டவங்க இந்த ஹவாரிஜிகள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவார்கள், குர்ஆன் சுன்னாடி சொல்வார்கள் என்றத ரசூலுல்லாஹ் நேரப்பட எங்களுக்கு காட்டி தந்திருந்தா நாங்க இவங்களை சொல்லுவதை கேட்டு நாங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யக்ரவுனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். லா யுஜாவிஸு ஹனாஜிரஹும், அவர்களுடைய தொண்டை குழிக்கு அது அந்த ஈமான், குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய அந்த ஈமான் இறங்க மாட்டாது. யம்ருகூன மினல் இஸ்லாமி, இஸ்லாத்திலிருந்து அவர்கள் விரைந்து வெளியேறுவார்கள். முரூக ஸஹமி மினர் ரம்யத்தி, அப்ப அம்ப எரிஞ்ச, நாம் பழைய பயான்ல சொல்லி காட்டின மாதிரி ஒரு மானை பார்த்து ஒரு அம்பை எரிஞ்சா அந்த மாண்ட மேல பட்டு வேகமா அது கங்களை தெரிச்சு கொண்டு போறேன்டா அந்த அம்பட வேகம் அங்க குறிச்சியா மான்ல பட்ட அம்ப, அந்த அம்பு அப்படியே புடுகு, மானும் அம்பு சேர்ந்து புடுகே இல்லை, அந்த அம்பு மானை தொலைச்சி கொண்டு அங்க அக்கங்களை போறேன்டா அது அந்த அம்பட வேகத்தை குறிக்கிற ஒரு சொல். இது மாதிரி இவங்க வேகமாக இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னது. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால்தான் இவர்கள் இன்று வேகமாக இஸ்லாத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். எவருடைய பயானும் இப்பொழுது நாங்கள் எவ்வளவு சவால் விட்டு எல்லாம் பேசுகிறோம், இவ்வளவு உறுதியான இந்த வஹாபியத் இஸ்லாம் அல்ல என்பதை குர்ஆன் ஹதீஸ் மூலம் எடுத்து காட்டியும் யாரும் திருந்ததில்லை. காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் சொன்ன வேகமாக அந்த அம்பு போவது போல வேகமாக இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவார்கள் சொல்லிட்டு இது முக்கிய பாயிண்ட். இன்றைக்கு நாங்கள் இந்த பயானுக்கு எடுத்துக்கொண்டது இந்த ஹதீஸ்ல, யக்துலூன அஹ்லுல் இஸ்லாமே,
முஸ்லிம்களை இஸ்லாத்தை சேர்ந்தவர்களை இவர் கொலை செய்வார்கள். இவர்கள் வயதவுன அஹ்லல் அவ்சானி, சிலை வணங்கக்கூடியவர்களை விட்டு விடுவார்கள். சரி, இன்றைக்கு நாங்க பார்ப்போம், இந்த வஹாபியத்து உலகத்துல எத்தனையோ உருவத்துல பரவி எத்தனையோ பெயர்கள்ல நாங்க பொதுவா வஹாபி, அதாவது அடிப்படை வஹாபியத்திலிருந்து இதிலிருந்து எத்தனையோ பிரிவுகள் பரவி இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டில்லாத பெயர்களில் அரபு நாடுகள் இருக்கின்றன. இவர்கள் மட்டும்தான் இங்கு சிலோன்ல பழைய பேர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஆனா அரபு நாடுல பிரிஞ்சு 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 நாளுக்கு நாள் ஒவ்வொரு கூட்டமா பிரிஞ்சு கொண்டு வருகிறார்கள். இதுல ஒரு பேரு ஹத்தாதியா, அடுத்தது மதுஹலியா. இப்ப கிட்டத்துல இந்த மாசைக்குள்ள இந்த ஹலாக்கான ரபியுல் மதுஹலியான்னு சொல்லி அவரோட தலைவர் மதுஹலியா, சுரூரியா, தாயிஸ், முஷம்மஸ், இப்படி ஏராளமான பெயர்கள் வஹாபியத்து பிரிஞ்சு கொண்டே போகின்றது. இவர்கள் அந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த வஹாபி இயக்கங்கள் அதனுடைய தலைவர்களை பின்பற்றித்தான் இங்கு இவர்கள் நடக்கின்றார்கள். அந்த புதிய பெயர்களை போடாம, புதிய பெயர்களை போட்டா இவர்களுக்கு இப்பொழுது அந்த காலம் மாதிரி அல்ல. இப்பொழுது இந்த ஊடகம் மீடியா வேகமா இருப்பதனால இவங்களுக்கு இந்த புதிய, உதாரணமாக ஹத்தாதியா இங்க போட்டுக்கொண்டா இவங்களுக்கு டக்குன்னு தெரியும் ஹத்தாதியா இங்க சவுதியில் இல்லாட்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவருடைய தொடர்பு என்று தெரிஞ்சதுனால இவங்க இன்னும் தௌஹீத்னு சொல்லி அந்த தௌஹீத் என்ற பேர்ல இவை பேத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த வஹாபிகள் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் அரபு நாடுகள்ல அந்த தலைவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் பின்பற்றி கொண்டு இருப்பார்கள். இப்பொழுது முக்கியம், ரசூல சொன்னாங்க இவங்களை பத்தி, இஸ்லாம் முஸ்லிம்களைத்தான் இவர்கள் கொலை செய்வார்கள். இது உங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன சொல்லுது, அல்லாஹ் இடத்துல கேட்கறது மாதிரி அவுலியாக்கு இடத்துல, அதாவது அவுலியாக்கு இடத்துல ரசூல்லா இடத்துல கேட்டா அவர் காபிரு, அவர் முஸ்ரிக்கு, அவரை கொலை செய்ய வேண்டும் என்பது வஹாபிகளுடைய கொள்கை. எனவே இவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்பு இவர்களை பற்றி சொன்னார்கள். இப்பொழுது வஹாபியத்து கிட்டத்தட்ட 250 வருடங்களாக நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும், வஹாபிகள் 250 வருடங்களாக இஸ்லாத்தின் எதிரிகளுக்காக ஒரு யுத்தமும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஷியாக்கள் யுத்தம் செய்கின்றார்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக. அது மாதிரி இப்ப ஹோசிகள்னு சொல்லி அவர்களும் ஜெய்தியாக்கள் யமன்ல, அது மாதிரி வேற எத்தனையோ கூட்டம், எத்தனையோ முஸ்லிம் சுன்னத்து வல் ஜமாத்துகள் இவ்வளவு காலம் ரசூலுட காலத்திலிருந்து காபிர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். ஆனால் வஹாபிகள் இதுவரை அவர்கள் இந்த 250 வருடங்களாக முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு எதிராக, இஸ்ரவேலுக்கு எதிராக எந்த யுத்தமும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு நீங்கள் புதிதாக அறிய வேண்டிய விஷயம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், அதாவது முஸ்லீம்களை, காபிர் முஷ்ரிக்கு, கபர் வணக்கம், ஜியாரத் வணக்கம், அந்த வணக்கம் இந்த வணக்கம் சொல்லி முஸ்லீம்களை கொலை செய்வார்கள். இவர்கள் நிறைய ரசூலுல்லாஹ், அதாவது வஹாபியத்து வந்த காலத்துல மதீனாவில் ஏராளம் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்தார்கள், பெரிய பெரிய உலமாக்களை கொலை செய்தார்கள், வேறு வேறு நாடுகள் கொலை செய்தார்கள். கிட்டத்துல தாயிஷ், இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பு தாயிஷ் சிரியால, ஈராக்ல நிறைய சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள், உலமாக்களை எல்லாம் கொலை செய்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஸ்லிம்களை கொலை செய்வார்கள், காபிர்களை கொலை செய்ய மாட்டார்கள், அவர்களை விட்டு விடுவார்கள். எனவே இவர்கள் இதுவரை எந்த ஒரு இஸ்லாத்துடைய விரோதிகளுடனும் யுத்தம் செய்யவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த முன்னறிவித்தல், இந்த அடையாளத்தை வைத்தாவது இந்த வஹாபிகள், எங்களுடைய ஊரை சேர்ந்த வஹாபிகள், எங்களுடைய நாட்டை சேர்ந்த வஹாபிகள் இந்த வஹாபியத்தை விட்டுவிட்டு சுன்னத்து வல் ஜமாத்தில் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். இப்படியான இப்பொழுது நான் சொன்ன இந்த ஹத்தாதிய மதுகள், எப்படியான இந்த இயக்கங்கள் சாதாரணதல்ல. இப்பொழுது அரபு நாடுகள் இவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காபிர் என்று சொல்கிறார்கள், நவவி இமாம் அவர்களை காபிர் என்று சொல்கிறார்கள், இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களை காபிர் என்று சொல்கிறார்கள், இஸ்இப்னு அப்துல் சலாம், இவங்களெல்லாம் பெரிய பெரிய இமாம்கள், முஹத்திஸுங்கள், பெரிய இமாம்கள், ஃபுகஹாக்கள். இப்படிப்பட்ட இந்த இமாம்களை எல்லாம் காபிர்கள் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய யூடியூபுகளில் அரபுல பார்த்தா விளங்கிக் கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்பு சொன்னதை
இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதை அறிந்தாவது உடனடியாக வஹாபிகள், எங்களுடைய ஊரை நாட்டைச் சேர்ந்த பாமர வஹாபிகள் இவர்களை விட்டுவிட்டு பழைய இஸ்லாத்தில் சேர்ந்தால் ஈமானை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இது மட்டும்தான் அவர்களுக்கு உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதற்கு இருக்கக்கூடிய வழி. இன்ஷா அல்லாஹ். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.